இந்த மனிதர் உண்மையை எவ்வளவு உணர்ந்து சொல்றாருன்னு பாருங்க. அரசாங்க அதிகாரிகள், தலைவர்களுக்கெல்லாம் இந்த உண்மை தெரியும். ஆனாலும் குரல் இல்லாத அனாதையாக்கப்பட்ட விலங்குகள் தானே அப்படிங்கிற அலட்சியம்தான் இந்த வீடற்ற நாய்கள் மீது செயல்படுத்தப்படுற இந்த மனிதநேயமற்ற வன்முறை நடவடிக்கைகளுக்கு காரணம். இந்த புள்ளைய யாருன்னே எனக்கு தெரியாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டில் நான் கூப்பிட்ட உடனே ஆசையாக உடையான்ட்டா. அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 3-4 பேர்ட்ட அப்படியே பார்த்துட்டே இருந்தா. இங்கே வாடி கூப்பிட்டேன். நின்று பக்கத்தில் நின்றுட்டு விளையாட்டு இருக்கா. இதுதான் நாய்களோட உண்மையான குணம். பப்ளிக் பிளேஸில், ஸ்கூலில், காலேஜில், பஸ் ஸ்டாண்டில் இதுமாதிரி சுற்றி திரியிற நாய்களை எதுக்கு ரிமூவ் பண்ண போகிறீங்க? நான் வாரம் வாரம் வரும்போது எப்பயுமே இவங்க சாப்பிட வச்சுட்டு போவேன். அந்த இடத்துல தான் இருப்பாங்க. அந்த ஹோட்டலில் இருக்க எல்லாருமே செல்ல பிள்ளைங்க. அங்கே வர பேசஞ்சர் எல்லாமே கூட விளையாட்டு ஆசையாக போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸு, செக்யூரிட்டி, ஏன் சில சமயம் ராணுவ படம் கூட நிற்கும். எதுக்காகனா மனுஷங்களால தான் பிரச்சனை. எதை செயின் எடுத்துருவானுங்க, ஃபோன் தூக்கிட்டு போவானுங்க, பர்ஸ் எடுத்துருவானுங்க. கும்பலில் வந்தால் பொண்ணுங்களை எதாவது பண்ணுறது, குழந்தைய எடுத்துகிட்டு போகிறது, இது பண்ணுறது பூரா ஹியூமன்ஸ் தான். இப்போ நாய்க்கு தனியாக டைம் ஒதுக்கி விவாதம் பண்ணுறீங்களே, அது போல் இந்த மாதிரி ஹியூமன்ஸுக்கே நீ சட்டம் கொண்டு வரல. கடுமையான சட்டங்கள் சொல்கிறேன். இது போல் தவறுகள் நடக்காமல் இருக்க. இங்கே பாருங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாயை கூப்பிச்சுட்டு தண்ணி அப்படியே திறந்து விட்டு போயிருக்கானுங்க. இதுதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எவ்வளோ பொறுப்பாக இருக்கானுங்க பாரு மனுஷங்க. அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வாயில் போடுற தலைக்கானியாக ஹான்ஸை அதை துப்பிட்டு வச்சு போயிருக்கானுங்க. பக்கத்தில் பப்ளிக் கம் இது கை வச்சு க்ளீன் பண்ணுவாங்களேன்னு ஒரு அறிவு கூட இல்லாமல் இது போல பண்ணுறது பூரா மனுஷங்க தான். பப்ளிக் பிளேஸ் யூரின் போகிறது, வாமிட் பண்ணுறது, அசிங்கம் பண்ணுறது பூரா ஹியூமன்ஸ் தான். இவங்க கூட சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அமைதியாக நிம்மதியாக எங்களுக்காக தனியாக இருக்கிற நாய்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த அறிவுள்ள தற்கொலை கூட்டங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கிட்டு போயிடுவோம். உங்கள் வீட்டில் கொண்டு வச்சுக்கோ, உங்கள் வீட்டில் சோறு போட்டுன்னு. இங்கே யாரும் உங்கள் வீட்டில் வச்சு சோறு போட சொல்ல, உங்கள் வீட்டில் வச்சு சொல்ல. நாங்கள் வச்சு போட்டுக்கிறோம், நீ வேலையை மட்டும் பாரு. மனுஷங்களோட நாயெல்லாம் சொசைட்டியில் ஆபத்து இல்லை.